நவீன வாழ்க்கையில் தினந்தோறும் புதிதாக சில மாற்றங்களை கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். பழையன கழிதலும், புதியன புகுதலும் உலக ஓட்டத்தில் இயல்பான விஷயமாகிவிட்டது. மாறுவது வாழ்க்கை. நான் மாறமாட்டேன் என்று பிடிவாத பிடிக்கிறவன் நின்ற இடத்திலேயே நிற்க வேண்டியதுதான். நவீன உத்திகள் மூலம் விவசாயத்தில் ஒரு பசுமை புரட்சியே நடந்திருக்கிறது. தகவல் தொடர்பை எளிதாக்க பேஜர், செல்லுலர் போன் வந்தாயிற்று. ஒரு தொழிற்சாலையில் ஜாதகத்தை தன்னுள் அடுக்கிக் கொண்டு மேசை மீது சாதுவாய் அமர்ந்திருக்கிறது கம்ப்யூட்டர். நெட்வொர்க் மூலம் உட்கார்ந்த இடத்திலேயே உலகம் அத்துப்படி. தனது எல்லையை விரிவுபடுத்திக் கொள்ள தயாராகிற போதுதான் எந்த தொழிலும் முன்னேற முடியும். நவீனப்படுத்துவது என்பது முன்னேற்றம் பற்றிய கண்ணோட்டம். இது அவருடைய குணநலம் தொடர்புடைய விஷயம்தான் என்றாலும் சரியாக சொல்வதில் அவனுடைய ஆளுமை சம்பந்தப்பட்டு என்றே கூற வேண்டும். நமது முப்பாட்னர் காலத்து வழிமுறைகள் பல விதத்தில் நல்லதாக தெரிந்தாலும் இன்று எல்லாமே அவுட் ஆஃப் டேட் ஆகிவிட்டது. இன்னமும் அவற்றை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுவது சில ஆபத்து தான் என்றார்கள். சில சடங்குகளை, சம்பிரதாயங்களையும் விட பிடியாக வைத்துக் கொண்டிருக்கும் நபர்கள் அறிவார்களா? அவற்றின் அர்த்தம் என்ன? அவசியம் என்ன என்று. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க அப்பா செஞ்ச நானும் அப்படியே செய்றேன் என்பார்கள். எந்த இஸ்யூவிலும் உள்ள நிறை குறைகளை எடை போட்டு பார்க்க முடியாதவர்கள் எதைப்படுத்தி என்ன பயன்? மாறன் என்றாலே வித்தியாசமான தோற்றம், நடை, உடை என்று மட்டுமே நமது இளைய தலைமுறை நினைத்துக் கொண்டிருக்கிறது. மனித உறவுகளிலும், சமூகத்திலும், கலந்து பழகும் முறைகளிலும் ஒரு திருந்திய ஏற்பாட்டை கடைப்பிடிப்பதுதான் முறையான நவீனத்துக்கு இருக்க முடியும். புதிய விஷயங்களை அறிவதும், ஏற்பதும், நவீனப்படுத்துவதும் அடிப்படை தேவைகள். மாற்றங்களுக்கு தயாராகும் சமூகத்தில் தலைமுறை இடைவேளை என்பது இல்லையே இல்லை. எனவே மாற்றங்களோடு நான் அதை கடைப்பிடித்து அந்த காலத்துக்கேற்றபாரி செயல்களை செய்தால் சிறப்பான ஒரு வழிமுறைகளை நம் பின்பற்ற முடியும். நவீன காலத்தில் இப்ப இருக்கின்ற நவீன முறையில் நம்மை சீர்படுத்தி முன்னேற முடியும் என்பதுதான் உண்மை. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.